எல்லோருக்கும் வணக்கம். பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நன்னாளில் இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இன்று நம்மிடம் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு வாடிக்கையாளர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் என்னிடம் தொடர்பு கொண்டார். அவர் என்னிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால், அவர் வாட்ஸ்அப்பில் அந்த கேள்வியை முன்வைத்து அவர் ஜாதகத்தை வைத்து அனுப்பியுள்ளார். அவர் கேட்ட கேள்வி, வணக்கம் சார், எனக்கு பல தொழில்கள் தெரியும். எவ்வளவோ தொழில்கள் படித்து தெரிந்து என்னிடம் உள்ள திறமை அனைத்தும் நான் எவ்வளவு உழைத்தாலும் எனக்கு இந்த பணம் என்ற ஒரு விஷயத்தில் எவ்வளவு பணம் வந்தாலும் அதில் சேமிப்பு என்பது எனக்கு கிடையாது. 1000 ரூபாய் வந்தால் 1100 ரூபாய்க்கு செலவு காத்திருக்கும். நான் எவ்வளவோ முயர்ந்து விட்டேன், ஆனால் சேமிக்கவே முடியவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் கூறியிருந்தார்கள் நண்பர்களே. இதுதான் அவர் கேள்வி. அவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அவருக்கு தேவையான விஷயங்களை சொல்லி அனுப்பி வைத்துவிட்டு, இந்த சூழ்நிலை இவருக்கு மட்டும் இல்லை, கோடான கோடி மக்களுக்கு இருக்கின்றன. பணம் வரும், வரக்கூடிய பணம் கையில் தங்காது. ஒரு சிலருக்கு பணமே வராது, பணம் வரும் சூழ்நிலையே இருக்காது. ஒரு சிலருக்கு வந்த பணம் நிக்காது. அதே நேரத்தில் 100 ரூபாய் வந்தாலும் 110 ரூபாய் செலவு இருக்கும். 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரவருக்கு 1,10,000 செலவு இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆகும் அவருக்கும் 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கினாலும் அவர் கையில் பணம் தங்காது. ஜோதிட ரீதியாக இதை பார்ப்போம். அவருக்கு கூறியவற்றை உங்களுக்கு பல பகிர்ந்து கொள்வது மிகவும் நான் ஆசைப்படுகிறேன். இப்ப பாருங்க, அவர் அவருடைய லக்னம் சிம்ம லக்னம் சார். அவர் சிம்ம லக்னம், சூரியனுடைய வீடு சிம்மம். இந்த சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீடு அப்படிங்கிறது இது 3, 4, 5. இது 6வது வீடு. 7, 8, 9, 10. இது 10வது வீடு சார். ஒருவருக்கு பணம் வரக்கூடியது 2வது பாவம். 2வது பாவம்ங்கிறது பணம் வரக்கூடியது. இது ஒரு கஜானா பெட்டி மாதிரி உங்களுக்கு வீட்டுல, அதாவது ஒரு பெட்டி. பணம் இதுல சேரணும். இது சேமிப்பு கிடங்குன்னு வச்சுக்கிறோமே, ஒரு இரும்பு பீரோ நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. இந்த பெட்டியில இந்த பணம் சேரணும். அப்ப இந்த பணம் எப்படி நம்மளுக்கு சேமிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தர் வேலை செய்து, அதாவது ஒரு இடத்துல சர்வீஸ் பண்ணி ஒரு வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறது, இது 6ஆம் பாவங்கிறது. அப்ப அதுவும் நல்லா இருக்கணும். தொடர்ந்து வேலை செஞ்சாதான் நாங்க சம்பாதிக்க முடியும். அப்ப இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்குங்க, 10. இது பதவி, அந்தஸ்து, நிர்வாகம், புகழ். இந்த 10ஆம் பாவம்ங்கிறது தொழில். இந்த 3 பாவமும் ஒருத்தருக்கு சிறப்பமா இருக்கணும். பாவம்ங்கிறது சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 10ஆம் பாவம். இது ஜாதகருக்கு சிறப்பா இருந்தா அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி பணம் வர்றதுக்கும் பிரச்சனை இல்லை, அது சேமிக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த சேமிப்பு பெட்டியில சேர்த்துக்கிட்டே இருப்பார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடுகள்ல இந்த வீடு கெட்டு போச்சு. எப்படி கெட்டு போகுது? பணம் வரக்கூடிய, பணத்தை கொடுக்கக்கூடிய இந்த இடம் அவர் கெட்டு போச்சு. அதாவது இந்த 2வது வீடு, இந்த இடம் அது எப்படி கெட்டு போச்சுங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் ஜாதகத்துல இந்த வீட்டுல இருக்கிற உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் இருக்கு. உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரம் இருக்குங்க. இந்த 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல அவருக்கு ராகு அப்படிங்கிற உபநட்சத்திரம், ராகு அப்படிங்கிற ஒரு உபநட்சத்திரம் இருக்குங்க. இந்த ராகுங்கிற உபநட்சத்திரம் 2ஆம் பாவம் உபநட்சத்திரம். இந்த ராகுங்கிற 2ஆம் பாவம் பணம் வரக்கூடிய வழியா இல்லைங்களா? இந்த ராகு 2ஆம் பாவம்ங்கிற பணம்ங்கிற செல்வம்ங்கிற பாவத்தை கெடுத்துட்டார். எப்படி கெடுத்தாருன்னா, அவரே இந்த 6ஆம் பாவத்துக்கும்
ராகுவாகி இந்த 8ஆம் பாவத்திற்கும் ராகுவாகி இந்த 12ஆம் பாவத்துக்கு ராகுவா இருக்காருங்க. இப்ப இந்த 2ஆம் பாவம்ங்கிறது என்ன ஆகி போச்சு உங்களுக்கு 8 12ஆம் பாவம்ங்கிறது 8 12ஆம் பாவம்ங்கிறது ஜாதகருக்கு தீமை செய்யும் பாவம். இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் வர்றது கண்ணுக்கு தெரியும். அத கண்ணுல பார்த்து அழகு பார்க்க முடியாது, ஓடியே காணப்படும். இந்த பெட்டிங்கிறது உங்களுக்கு இந்த வர்ற பணத்தை சேமிக்கக்கூடிய பெட்டி. சேமிப்பு பாருங்க, இந்த சேமிக்கக்கூடிய பெட்டியில இந்த 8 12 அப்படிங்கிற ஒரு ஓட்டை இருக்குங்க. இந்த இதுல இந்த ஓட்டை என்னங்க செய்யும், இது வழியா பணம் வெளியே போயிட்டே இருக்கும். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இது விதி குடிப்பினை. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி இவங்க பணத்தை சேமிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அந்த வழியை சொல்லி அவருக்கு அனுப்பிச்சு விட்டேன். இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போச்சு சார். நான் பல ஜோதிடத்தை பார்த்திருக்கேன், நீங்க சொல்றது சார் தான். பல தொழில்களும் பார்த்திருக்கேன். 25 வருஷமா ஒரே தொழிலும் பண்ணி தொழில் ஓடும், ஆனா பணம் வராது சார். வந்த பணம் கையில தங்காது சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க. இப்ப இந்த 2ஆம் பாவம் 6 8 12ஆம் பாவத்துக்கு தொடர்பு கொள்ளும்போது இவர் உழைச்சு சம்பாதிப்பார். 6ஆம் பாவம் உழைப்பு, 8ஆம் பாவம் கடின உழைப்பு, 12ஆம் பாவங்கிறது இந்த 2ஆம் பாவம் உழைச்சு கஷ்டப்பட்டு கடைசியில 12ங்கிறது விரயம். அதாவது எப்படி விரயம் கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவர் செய்யக்கூடிய தொழில ஒரு பொருளை வாங்கி போட்டுருவார். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத ஒரு செலவு வரும், நோய் நொடி அப்படின்னு சொல்லி ஒரு செலவு வரும். இப்படி ஏதாவது ஒரு செலவு கண்ணுக்கு தெரியாம வந்துகிட்டே இருக்கும். இவர் பணம் சம்பாதிப்பாரு, உழைப்பாரு, கஷ்டப்படுவாரு. ஆனா அந்த 12 சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த பணம் கையில நிக்காது சார். அதான் சார் 8 12 ஓட்டை. இது 8ஆம் பாவம், 12ஆம் பாவம், இது ஓட்டை. இந்த ஓட்டை வரையா போய்கிட்டே இருக்கும் சார். இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நம்ம இதுக்கான சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் ஜோதிடருடைய கடமை. அந்த வகையில பார்க்கும்போது இந்த 8 12ஆம் பாவத்துக்கு அவர் ஜாதகத்துல 7ஆம் பாவ புத்திநாதன் புதன். இந்த புதன் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு அவருக்கு மரகத பச்சை அப்படிங்கிற கல்ல போடுங்க, மோதிரமா செஞ்சு போட்டுக்குங்க. இந்த 8 12ஆம் பாவம் வேலை செய்யாது. இப்ப இந்த இதை வேலை செய்யாம இது கெடுக்கும். அந்த மரகத பச்சை கல்லு மோதிரம் போட்டான் சரின்னு சொல்லிட்டாருங்க. அதே மாதிரி வர்ற பணத்தை நீங்க உங்க கையில வச்சு சேமிப்பு பண்ணீங்கன்னா நிக்காது. அந்த பணத்தை அப்படியே வாங்கி உங்க மனைவிக்கு 1 பவுன் அல்லது எவ்வளவு பணம் இருக்கோ அந்த அளவுக்கு 1 கிராம் தங்கம் எடுத்து கொடுங்க. உங்க கையில பணத்தை வச்சிருக்காதீங்க, இல்ல டெபாசிட் பண்ணிருங்க. உங்க கையில பணம் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அந்த பணம் உங்க கையில இருந்தா உங்களுக்கு ஏதாவது செலவு வரும் அப்படின்னு அதையும் சரின்னு கேட்டுக்கிட்டு அதே மாதிரி கடைபிடிக்கிறாரு. இப்ப இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன கடவுள் நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இதையெல்லாம் கொடுக்கல, எதுல பிரச்சனை இருக்கு, 12 ராசியில எந்த பாவம் பிரச்சனையா இருக்கு அப்படி பார்க்கணும். அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்களை நம்ம எடுத்து அதை சரி பண்றதுதான் நம்மளுடைய திறமை. அது சரியான ஜோதிடர், படித்த ஜோதிடர்கிட்ட போய் நீங்க பார்க்கணும். அப்ப அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கலாம். அது சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டு செஞ்சுக்கலாம். இதை விட்டுட்டு ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது, பணம் கையிலே தங்க மாட்டேங்குது, நம்ம இவ்வளவு திறமை என்ன பிரயோஜனம் சொல்லி உட்காந்து கோயிலுக்கு போய் எங்க சுத்தி அடிச்சு வந்தாலும் திரும்பவும் அவர் இந்த இதுதாங்க வேலை செய்யும். அப்ப நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன கொடுத்துருக்கோ அதை எதை மறுக்குதோ அதுக்கு என்ன வழி, மாற்று வழி என்ன அப்படின்றது, அதற்கான வழியை நம்ம கையாண்டோம்னா அதுல இருந்து கொஞ்சம் வீடுபடலாம். எல்லாமே மலைக்கு போகும்போது கொடை பிடிச்ச மாதிரி தாங்க, வெயில போகும்போது கொடை பிடிச்ச மாதிரி தான். அந்த கொடை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஜோதிடர்கிட்ட போய் கேட்டோம்னா ஒரு கொடையை கையில தருவா பிடிச்சுக்கலாம். அந்த வழியில போனா கொஞ்சம் தப்பிக்கலாம். ஏதோ நம்மளால முடிஞ்சு நன்மையை செய்வோம் அப்படிங்கிற நோக்கத்துல அவருக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டேங்க. அதனால பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிரம் எந்த வேலையும் நடக்காது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்கும். அதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிட்டோம்னா மன அமைதி இருக்கும். அதனால உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதனால நம்ம நிம்மதியா இருக்கலாம். உடல் ஆரோக்கியம் இருந்தாலே கோடி செல்வம், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவை அவரே போட சொன்னார். அவர் பெயர் சொல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார். அதனாலதான் சில விஷயங்களை போடவில்லை. தயவு செய்து எல்லோரும் கவனமாக இருந்து வாழ்க்கையில் நல்லா முன்னேறி பணத்தை சேமித்து இன்புற்று வர இறைவனை வேண்டுகிறேன். வணக்கம், நன்றி.